வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். கிரீன் நீடா அமைப்பு கடந்த பல ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளை முன்னெடுத்து செய்து வருகிறது. இதை பாராட்டுகிறேன், மகிழ்கிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். பல்வேறு பணிகளை செய்திருக்கிறது. அது பட்டியலை, பெரும் பட்டியல், அதை அறிவித்தால் மிக நீண்டு போய்கொண்டே இருக்கும். இப்பொழுதைக்கு இந்த ஆடியோவில் மிக சுருக்கமாக ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாநில நாட்டு நலப்பணி திட்ட குழுமமும் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பும் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட குழுமமும் இணைந்து முன்னெடுத்திருக்கக்கூடிய 1 கோடி பனை விதைகள் நெடும் பணியை தொடக்கியுள்ளது. இதன் தொடக்க விழா வரும் செப்டம்பர் 24 புதன்கிழமை காலை 10 மணி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அதே நாளிலே மாலை 4 மணிக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த தொடக்க விழா நடைபெறும் இடம் மன்னார்குடி மேலப்பாலம் பாமணி ஆற்றங்கரையில் நடைபெற உள்ளது. இந்த பனை நெடும் பணியை தொடக்க மாண்புமிகு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் முனைவர் திரு டிஆர்பி ராஜா ஐயா அவர்கள் வர இருக்கிறார்கள். மேலும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் முன்னிலை வகிக்க இருக்கிறார்கள். இந்த 1 கோடி பனை நெடும் பணிக்கு தேவைப்படக்கூடிய பனை விதைகளை கடந்த சில மாதங்களாகவே கிரீன் நீடா அமைப்பு சேகரித்து வருகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்தும் பனை விதைகளை சேகரித்து வருகிற நிலையில் தற்பொழுது பனையில் விதை எங்கே இருக்கிறது என்று ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கிறது. தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றங்கரையிலும் நடுவதற்கு தேவையான பனை விதைகளை கைவசம் திரட்டி வைத்துக் கொண்டுதான் இதை நாம் நட்டு முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே பனையின் பயனை பெரிய பட்டியலாக அறிவித்திருக்கிறோம். ஆனால் அதில் 2 மட்டும் சொல்ல இருக்கிறேன். இடிதாங்கியாக செயல்படும், மழை நீரை சேகரிக்கும், புயலை தடுக்கும், காற்றை முறிக்க செய்யும். ஆகவே அதாவது ஒரு இயற்கை பேரிடருக்கு அரணாக இருக்கக்கூடிய, மழைநீர் சேகரிப்பாக இருக்கக்கூடிய, நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய இந்த பனையை நாம் வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த நிலையில் பனை விதை சேகரிப்பு பணியை மாணவர்களிடம் கிரீன் நீடா அமைப்பு மற்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களின் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பை நாடி கிரீன் நீடா அமைப்பு கேட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உத்தரவிட பள்ளி மாணவர்கள் தற்பொழுது அந்த பனை விதை சேகரிக்கும் பணியை தொடங்கி இருக்கிறார்கள். ஆக இந்த பனை விதையை சேகரிக்க தொடங்கும் பொழுது மாணவர்களுக்கு பனை தொடர்பான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. பனையில் விதை எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டதே பெரிய மகிழ்ச்சி. பனையில் விதை எது, பனை ஏன் என்று தற்பொழுது மாணவர்கள் எல்லாம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை டெல்டா மாவட்ட மாணவர்கள் எல்லாம் அடைந்திருப்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிலையில் பனை விதை சேகரிப்பு பணியின் பொழுது ஒரு சில இடங்களிலே பனை விதையை அடையாளம் காண்பதிலே மாணவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது. அதாவது அடையாளம் காண்பதிலே சில சந்தேகம் இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்யும் விதமாக
இந்த ஆடியோவை பதிவு செய்கிறேன். நாமெல்லாம் நுங்கு சாப்பிடுவோம். அந்த நுங்குல எத்தனை இருக்கும்? நுங்கு ஒரு பனம் காயில 3 இருக்கும். ஆக சில நுங்கிலே சில காயில 2 நுங்கு தான் இருக்கும். ஒரு 2 காய்களில் மட்டும்தான் 2 இருக்கும். ஒரு சில வெட்டில 2 இருக்கும். ஏதாவது ஒன்றில் ஒன்று தான் இருக்கும். அதை பெரும்பாலும் உங்களுக்கு வழங்கும் பொழுது தெரியாது. நீங்கள் நொங்காக வாங்கி சாப்பிடும் பொழுது அது தெரியாது. நீங்களாக வெட்டி சாப்பிடும் பொழுதோ அல்லது வெட்டி வழங்கும் பொழுது அருகில் இருந்து பார்த்தால் தெரியும். ஒவ்வொரு பனம் காயிலும் 3 நொங்கு இருக்கும். சிலவற்றில் 2 இருக்கும். ஓரிரு காய்களில் 1 நொங்கு தான் இருக்கும். இதுதான் அந்த முளைப்பு திறனை கொடுக்கக்கூடிய பருப்பு. அதுதான் இலையாக மாறக்கூடிய அமைப்பு. அதுக்குள்ளதான் இருக்கு அதோட கரு. ஆக இந்த நுங்கை வெட்டாமல் விட்டுவிட்டால் அப்படியே அந்த நொங்கு என்ன செஞ்சிடும்? பழமாக பழுத்து விடும். உள்ளே இருப்பதுதான் அந்த நொங்கு தான் விதை. ஒவ்வொரு பழத்திலும் 3 விதை இருக்கும். சில பழங்களிலே 2 விதை இருக்கும். ஏதாவது ஓரிரு பழத்தில் 1 விதை இருக்கும். இது காரணம் என்னன்னா, அந்த குலையிலே நெருக்கம் காரணமாக 2ஆகவும், ரொம்ப நெருக்கம் அதிகமாக இருந்தால் சிலவற்றில் ஒரு நுங்கு இருக்கும். 2 முதிர்ச்சி அடையாமல் அப்படியே செயலிழந்து விடும். ஆக பெரும்பாலான பனங்காய்களிலே 3 நொங்கு இருக்கும். சிலவற்றில் 2, ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படிதான். ஆக இந்த பனங்காய்கள் முதிர்ந்த பிறகு நீங்களும் எப்போ நுங்கு சாப்பிடுவீங்க? கோடையில். ஏப்ரல் மேல நுங்கு சாப்பிடுவீங்க கோடையில். அப்படியே அந்த நுங்கை வெட்டாமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும்? பழமாக மாறும். பழுத்து மஞ்சள் நிறத்திலே பழமாக மாறிவிடும். எப்போ? ஆகஸ்ட் செப்டம்பர்ல பழமாக மாறிவிடும். இந்த செப்டம்பர் மாதம் மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் கொட்டி கிடக்கும். ஆக ரொம்ப நேரம் மரத்துக்கு கீழே நிற்கக்கூடாது. இரண்டாவது ஒரு பழம் ஒவ்வொன்றாக விழுந்து கொண்டே இருக்கும். காற்றடிக்கும் பொழுது பழம் விழுவது மட்டுமல்லாமல் பட மட்டையும் விடும். ஆகவே புதராக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே எச்சரிக்கையுடன், பெரியோர்கள் உதவியுடன், ஆசிரியர்கள் உதவியுடன் நீங்கள் அந்த பழத்தை சேகரிக்க வேண்டும். பழம்தான் பனை விதை. ஒவ்வொரு பழத்திலும் 3 விதை இருக்கும். சிலவற்றில் 2 இருக்கும். ஏதாவது ஒரு பழத்தில் 1 விதை இருக்கும். ஆக பழம்தான் விதை. ஒவ்வொரு பழத்திலும் பெரும்பாலும் 3 விதை இருக்கும். அந்த 3ஐயும் தனியாக அப்படியே பீத்து பெயர்த்து தனியாக 3ஐயும் கழட்டி எடுத்து அதை உலரவிட்டு வழங்கலாம் அல்லது உலராமல் கூட வழங்கலாம். ஆனால் பழம்தான் விதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தேங்காயை முளைக்கி வைக்கும் பொழுது தேங்காய் முளைக்கிறது, தேங்காய் தான் தென்னை மரத்திற்கு விதை. அதே போல பனங்காய் தான் பனை மரத்துக்கு விதை. ஆனால் தேங்காயில் ஒரே ஒரு விதை, ஒவ்வொரு காயும் ஒரு விதை. ஆனால் பனம்பழத்தில் ஒவ்வொரு காயிலும் 3 விதைகள் இருக்கும், 3 கொட்டைகள் இருக்கும். அதிலே அந்த பழத்தை பழுத்த பிறகு அதை நெருப்பில் வைத்து சுட்டு உண்பார்கள். அதாவது அந்த கொட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய மஞ்சள் நிற சாறை, நார் போன்ற அந்த அமைப்பு இருக்கும் கொட்டைக்கு மேலே. அந்த பனங்கொட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய நார் போன்ற அமைப்பில் கோர்த்து இருக்கக்கூடிய அந்த தண்ணீர், முதிர்ந்த தண்ணீர் மாம்பழம் போன்ற சாறு கொண்டிருக்கும். அந்த சாறை நெருப்பிலே வைத்து சுட்டு உண்பார்கள். உண்ட பிறகு அந்த கொட்டையை பயன்படுத்த முடியாது. காரணம், அது நெருப்பில் இட்டு தீயிட்டு சூடுபடுத்தியதன் காரணமாக அந்த கொட்டையிலே இருக்கக்கூடிய பருப்பு முளைப்பு திறன் இழந்திருக்கும், முளைப்பு வராது. ஆக பழம் உண்பதற்காக நெருப்பில் வைத்து சுட்ட பழத்தை கொட்டையாக முளைப்பு திறனுக்காக விதையாக வழங்கக்கூடாது. அதே போல பலர் எது விதை என்று தெரியாமல் கடந்த ஆண்டு மரத்திற்கு கீழே கொட்டி, அதாவது கிடக்கக்கூடிய முளைப்பு திறன் மழையாலும் வெயிலாலும் பாதிக்கப்பட்டு முளைத்து அழுகி அது கிடக்கக்கூடிய அந்த கொட்டைகளை எடுக்கிறார்கள். அது முளைப்பு திறன் இழந்தவை.
அதே போல பனங்கிழங்கு உற்பத்திக்காக பனங்கிழங்கை எடுத்த பிறகு மேலே முளைப்பு திறனை, அதாவது அதில் உள்ள பருப்பு முளைத்த பிறகு கிழங்காக கீழே போன பிறகு அதில் எதுவுமே இருக்காது, அழுகி போய் கொஞ்சம் இருக்கும். அதுவும் கடந்த ஆண்டு உள்ளது இப்போதான் இனிமேல் தான் பனங்கிழங்குக்கு நடவு பணி செய்வார்கள். கடந்த ஆண்டு கொட்டையில் எதுவுமே இருக்காது, அதில் வெறும் கூடு, அதில் எந்த பருப்புமே இருக்காது. முளைப்பு திறன் இல்லாத வெறும் கூடாக இருக்கக்கூடியதை சில பேர் பனை விதை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறானது. பனம் பழம்தான், பனம் காய் பழுத்து கொட்டுவதுதான் பனை விதை. அடுப்பில் வைத்து உண்பதற்காக சூடு செய்து உண்ட பிறகு அந்த கொட்டையை வழங்கக்கூடாது. பனம் பழத்தை பச்சையாக மரத்திலிருந்து விழுந்ததை மூன்றாக பிரித்து, இரண்டு இருந்தால் இரண்டாக பிரித்து தனித்தனி கொட்டையாக வழங்கினால் மிகச் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில மாணவர்கள் ஈடுபட வேண்டும். மாணவர்கள் பனை குறித்த தகவல்களை திரட்ட வேண்டும், பனை குறித்து அறிதல் வேண்டும் என்பதற்காக இந்த பனை குறித்த பனை விதை சேகரிக்கும் பணியை கிரீன் நீடா அமைப்பு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதன் மூலம் மாணவர்கள் கற்றலும் மேம்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு பனை விதைகளை சேகரித்து வழங்க பாதுகாப்புடன் செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, பணிவுடன்.